ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். டிஎல் ஆஸ்பானுங்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய லைஃப்பில், அவருடைய ஊழியத்தில் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து அவருடைய ப்ராப்ளங்களை, அவங்களுடைய பிரச்சனைகளை, அவங்களுடைய தோல்விகளை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அது என்ன வார்த்தை அப்படின்னா, கீழே பார் என்கிற வார்த்தை. அவர் என்ன சொல்லுவார்னா, உன் பிரச்சனை பெருசாக இருக்கலாம், உன் சூழ்நிலை பெருசாக இருக்கலாம், உன்னுடைய வியாதிகள் எல்லாமே பெருசாக இருக்கலாம். ஆனால் அதை உன்னை காட்டிலும் நீ மேலே பார்த்தனா அதை ஒரு நாளும் உன்னால் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. எல்லாத்தையும் நீ கீழே பாரு, உனக்கு கீழே இருக்குன்னு பாரு, உன்னால் அதை கீழ்ப்படுத்த முடியும்னு பாரு, உன்னால் அதை மேற்கொள்ள முடியும்னு பாரு. அப்போ தான் அதை உன்னால் ஜெயிக்க முடியும். இல்லைனா அதை ஒரு நாளும் உன்னால் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாராம். அவர் கீழே பார், கீழே பார், கீழே பார் அப்படின்னு சொல்லுவாராம். ஆமாம், பாருங்க, வித்தியாசமாக இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம், மேலே பார் அப்படின்னு சொல்லுவோம். எதா ப்ராப்ளமா, மேலே பார், தேவனை பார், தேவன் எல்லாத்தையும் மாற்றுவார் அப்படின்னு சொல்லுவோம். அதில் கூட ஒரு நாயம் இருக்குது, சரி மேலே பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் கீழே பார்க்கணுமா? நான் சொல்கிறேன், உங்களுடைய ப்ராப்ளங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது நானும் உங்களுக்கு சொல்கிறேன், கீழே பாருங்கள். ஐ மீன், நான் மட்டும் சொல்லலை, டிஎல் ஆஸ்பான் மட்டும் சொல்லலை, தேவனே அதை தான் சொல்லியிருக்காரு. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம், ஆதாமை உருவாக்கும் பொழுது பேசப்பட்ட வார்த்தை. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகிற ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார். ஸோ இங்கே பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, இந்த கீழ்ப்படுத்திங்கிற வார்த்தை ஹீப்ரூவில் கபாஸுங்கிற வார்த்தை. அது என்னன்னா, நீங்கள் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு எப்பொழுது இருக்கணும், ஆட்டிடியூடோடு எப்படி இருக்கணும் அப்படி சொல்கிற ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்கள், ஆதாமை பாருங்களேன், இந்த பக்கம் பார்க்குறான் ஒரு பெரிய யானை இருக்கும், இந்த பக்கம் பார்க்குறான் ஒரு காண்டாமிருகம் இருக்கும். எல்லாமே இவனை காட்டிலும் ரொம்ப பலமானது, இவனை காட்டிலும் இவனை ஈஸியாக எல்லாமே மேற்கொள்ளக்கூடியது. ஆனால் இவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கணும், ஒரு பெரிய மனப்பான்மை இருக்கணும், ஆட்டிடியூட் இருக்கணும். என்ன ஆட்டிடியூட்னா, இதை எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படுத்த முடியும், தேவன் என்னை அதற்காக தான் சிருஷ்டித்திருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். இந்த பூமியில் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் என்னால் கீழ்ப்படுத்த முடியும் என்கிற மிகப்பெரிய மனப்பான்மை அவனுக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். ஆமென். அப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்கும் பொழுதுதான் அவனால் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்த முடியும். அப்படி மனப்பான்மையே இல்லை, ஒரு பெரிய மிருகம் வரும் பொழுது, ஐயோ அது நம்ம காட்டிலும் பெருசாக இருக்கே, நம்மளை ஈஸியாக அதை மேற்கொண்டுருமோ அப்படிலாம் நினச்சானா நிச்சயமாக அவனால் அதை கீழ்ப்படுத்திருக்கவே முடியாது. வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆமாம், இப்படிப்பட்ட மனப்பான்மை, கீழ்ப்படுத்த முடியும் என்கிற மனப்பான்மை தான் நிறைய பேரை கீழ்ப்படுத்த வச்சிச்சு. விசேஷமாக நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் கோலியாத், தாவீது. கோலியாத் பாருங்கள், 40 பகல் 40 இரவு சவுளுடைய இராணுவத்தில் வந்து பேசிக்கிட்டே இருக்கான். யாராவது ஒரு ஆள் வாங்க என்னை ஜெயிங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் யாருமே போகவே முடியல. ஏன்னா எல்லாருக்குமே அவனை உருவத்தை பார்க்குறாங்க, அவன் ஆளை பார்க்குறாங்க. நிச்சயமாக இவனை நம்மளால் மேற்கொள்ள முடியாது, நம்மளை இவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஒரு நபருமே அங்கே போகவே இல்லை. ஆனால் ஒரு சின்ன பையன் தாவீது வரான். தாவீது வந்தோன்னு சொல்கிறான், கோலியாத்தை முதல்ல அவன் ஜெயித்ததுக்கு காரணம் கோலியாத்தை குறித்து அவனுக்கு இருந்த மனப்பான்மை, அந்த ஆட்டிடியூட் பாருங்கள். அவன் சொல்கிறான், ஒரு நாள் நான் சிங்கத்தை கொன்னேன், ஒரு நாள் நான் கரடியை கொன்னேன், நிச்சயமாக இவனையும் கொல்லுவேன். என் தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறதுக்கு இவன் யார் அப்படின்ட்டு இவெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிலாம் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். பாருங்கள், தாவீது கோலியாத்தை ஜெயிச்சு முடிச்சிடுறான். ஆமீன். இப்போ கோலியாத்தை எப்படி ஜெயிச்சான் தாவீது? ஆமீன். என்னால் இவனை மேற்கொள்ள முடியும், என்னால் இவனை கீழ்ப்படுத்த முடியும், என்னால் இவனை ஜெயிக்க முடியும் என்கிற ஆட்டிடியூட், மனப்பான்மை இருந்ததால் தான் அதை அவன் கீழ்ப்படுத்தினான். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ப்ராப்ளங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய உபத்திரவங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு மேலே இருக்குதுன்னு பார்க்காதீங்க. தலைக்கு மேலே இருக்குங்க, எல்லா பிரச்சனையும் மேலே இருக்குங்க, என்னால் மேற்கொள்ளவே முடியாதுங்க, என்னால் ஜெயிக்கவே முடியாதுங்க அப்படிலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், இனிமேல் எல்லாமே எனக்கு கீழே தான் இருக்குது, நான் எல்லாத்தையும் இன்னைக்கு கீழே தான் பார்க்க போகிறேன். எப்படிப்பட்ட பிரச்சனை என் லைஃப்பில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனுமே இந்த பிரச்சனையில் இவன் ஜெயிச்சு வரவே முடியாது, இவனால் மேற்கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொன்னாலும், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், என்னால் இதை ஈஸியாக ஜெயிச்சிட முடியும், என் கூட தேவன் இருக்கிறார், அவருடைய நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ மீன், அந்த ஞாபகத்தினாலே நான் எல்லாவற்றையும் ஜெயித்து முடிப்பேன், எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படி
கீழ்ப்படுத்துவேன், எல்லாவற்றையும் மேற்கொள்வேன் என்கிற மிகப்பெரிய மனப்பான்மையும் ஆட்டிடியூடும் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆமென். ஒரு இடத்துல பவுலை வந்து ஒரு மிகப்பெரிய பாம்பு, ஆமென், ஒரு விஷயமுள்ள பாம்பு அவனை அப்படியே கவ்வி கொண்டது, அவன் கையை கவ்வி கொண்டது. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சொன்னாங்க, அவ்வளோதான், இந்த பாம்பு கடிச்சிருச்சு, இதுக்கு மேலே இவன் செத்துருவான் அப்படின்னு நினைக்கும் பொழுது பவுல் ஈஸியாக அந்த பாம்பை அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்காரு. அதை குறித்து ஒரு எந்த எண்ணமுமே கிடையாது. இவ்வளோ பெரிய பாம்பு நம்மளை கடிச்சிருச்சு, அதில் எண்ணமே இல்லை. அவருக்கு இருக்கிற எண்ணம் என்னன்னா, தேவன் என்னை காப்பாற்றுவார், எனக்கு ஒன்றும் பிரச்சனையாகாது, இந்த விஷயமுள்ள இந்த ஜந்து ஒரு விஷயத்தையும் என் சரீரத்தில் கொண்டு வராது என்கிற அந்த எண்ணம் அவர் அங்கே நிற்க வச்சிச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இப்படிப்பட்ட ஒரு 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 பாம்பு கடிச்சு எப்படி ஒரு இப்படி இருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்படும் பொழுது அவருக்கு அதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னன்னா ஆட்டிடியூட், மனப்பான்மை. என்னால் கீழ்ப்படுத்த முடியும், இந்த வியாதியை என்னால் கீழ்ப்படுத்த முடியும், இந்த பிரச்சனையை என்னால் கீழ்ப்படுத்த முடியும், ஏன்னா இது எல்லாமே எனக்கு கீழே தான் இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் ஆண்டு கொள்ளும்படி தேவன் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். ஆமென். என்னை கீழ்ப்படுத்த சொல்லியிருக்காரு. நான் கீழ்ப்படுத்தணும்னா, எல்லாத்தையும் நான் கீழ்ப்படுத்தணும்னா முதல்ல அது எல்லாமே நான் கீழே பார்க்கணும். நான் மேலே பார்த்துட்டு எல்லாத்தையும் எனக்கு மேலே இருக்குது, எனக்கு மேலே இருக்குது, எனக்கு மேலே இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஜெயிக்கணும், அதை ஜெயிக்கணும்னா நிச்சயமாக முடியாது. எல்லாத்தையும் நான் கீழே பார்த்தா தான் நான் ஜெயிக்க முடியும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கீழே பார்க்குறீங்களோ அது எல்லாவற்றையும் நீங்கள் கீழ்ப்படுத்துவீங்க, நீங்கள் ஆண்டு கொள்வீங்க. ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையை பெருசாக பார்க்காதீங்க, உங்கள் சூழ்நிலையை பெருசாக பார்க்காதீங்க, உங்களுடைய வியாதியை பெருசாக பார்க்காதீங்க. எல்லாத்தையுமே இனிமேல் கீழே பாருங்கள், கீழே பாருங்கள், கீழே பாருங்கள். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.